ரொம்ப பேருக்கு குளிர் விட்டு போச்சு, அது வேற விஷயம். ஆனாலும் குளிர் நமக்கு ரொம்ப வாடகை என்ன ஆகுது, இந்த வெப்பம் குறைய குறைய குளிர் நிலை அந்த விஞ்ஞானி சொன்னது மாதிரி நமக்கு அதிகமாக இருக்குது இந்த வருஷம் இல்லையா? உட்கார்ந்து இருக்க முடியல. இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கும் போதே இப்படி இருக்குன்னா இன்னும் வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கு எவ்வளோ சிரமம், இதை விட கிடுகு கொட்டகைகள் இருந்தால் அது எவ்வளோ சிரமம். ஒவ்வொரு நிலையும் கடந்து வர்றதுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளோ சிரமங்களும் தத்துவங்களும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு கடந்து வர வேண்டியது இருக்குது. அப்படி கடந்து வர்ற பொழுது நாளைய தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறவங்க, பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்க்க போகிறவங்க ஒரு பயிற்சி வைப்பாங்களாம், சோதனை. அந்த பொண்ணு அது மாதிரி நடந்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துருவாங்களாம். பொண்ணு பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொன்னோடனே பொண்ணு வீட்டில் ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சு அதில் திரி போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்களாம். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டில் யாராவது ஒருத்தன் அந்த பொண்ணை பரிசோதிக்கிறதுக்கு, அம்மா அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளைய, யார் பொண்ணு, அந்த அம்மா அலங்காரம் பண்ணி பொண்ணு வந்து குத்து விளக்கில் இருக்கிற திரியை பற்ற வைக்கணும் இல்லையா? இப்போ வந்த உடனே அதை பற்ற வச்சா உடனே பிடிக்காது. ஏன்? ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கனால திரி முழுதும் நனைஞ்சிருக்கும். திரி முழுவதும் நனைஞ்சிருந்தா உடனே தீக்குச்சியை பற்ற வச்சோன்னே பத்தாது. அப்போ என்ன செய்யணும், பொம்பளை பிள்ளை அந்த திரியை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சா உடனே பிடிக்கும். அதை வேலையை செய்கிறா அந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த திரியை நசுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கையில் என்ன இருக்கும்ல, அதை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாகலாம். அந்த பொம்பளை பிள்ளை படக்குன்னு தலையில் தடவுச்சுன்னா இந்த பொம்பளை பிள்ளை தலையை சுத்தமாக வச்சுக்காது, தலை எந்த நேரமும் என்ன பிசிக்காத்தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை தலையில் தடவாமல் அந்த கையை இந்த பக்கமாக துணியில் தடைச்சிருச்சுன்னா இந்த பிள்ளை குளிக்கவே குளிக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதையும் மீறி அந்த கையை தலையிலையோ துணியிலையோ துடைக்காமல் அப்படி சுவத்தில் தடவிச்சுன்னா வீடு சுத்தமாகவே வச்சுக்காது இந்த பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதை விடவும் இன்னும் பாருங்க, ஒருவேளை கையை இந்த மாதிரிலாம் செய்யாமல் அந்த விளக்குலேயே தொடச்சி வச்சுட்டா அந்த விளக்கு என்னைக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதையும் விட இன்னொரு வேலை இருக்குது, யாரையாவது கூப்பிட்டு துணி எடுத்துட்டு வாங்க கையை துடைக்கணும்னு கேட்டுச்சுன்னா அந்த பிள்ளை வேலையே பார்க்காது, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்கிற ஆளாத்தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்களாம். அப்போ என்ன செய்யணும், விளக்கு ஏற்ற வரும்பொழுதே அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும், கையில் ஒரு துணியோடு வந்து தொடச்சிட்டா எல்லாத்தையும் பக்குவமாக சரி செய்யக்கூடிய பொண்ணுன்னு அப்படி பொண்ணு எடுத்துக்கிட்டு போன காலமெல்லாம் இருந்துச்சா நம்ம நாட்டில். எவ்வளோ பெரிய வழக்கம் இருந்தது, பழக்கம் இருந்தது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்ததர் கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்கம் நட்பும் தய